தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க, பரிசுத்தமாயிருங்கள். அப்ப அதுல நடக்கிறது சுலபமா கடினமா? கடினம், சவால்கள் நிறைந்தது. அப்ப ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். இப்ப சாத்தா என்ன தெரியுமா சொல்லுவான்? பவனமா தான் இருப்ப. நீ சந்திக்கிற சவால்கள், சில வீழ்ச்சிகள், சில தோல்வியான சில அனுபவங்கள் வருகிற நேரத்துல சாத்தா உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒன்னாலெல்லாம் என்ன தெரியுமா செய்ய முடியாது, பரிசுத்தமாலாம் வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழ்வு என்று வருகிற நேரத்தில் அது இந்த உலகத்திலே சவால் நிறைந்த ஒரு காரியம். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினால உங்களுக்கும் எனக்கும் அது முடியாத காரியம் ஒன்றுமல்ல. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 15:57 வாசிக்கிற நேரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் மீது ஜெயம், மரணத்தின் மீது ஜெயம். நீ விரும்புகிற காரியங்கள், அநேக சவால்கள், அநேக எதிர்ப்புகள் உனக்கு உண்டு. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன்னை என்ன தெரியுமா செய்வாரு? ஜெயாளியாக, வெற்றியாளராக நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு ஒருவேளை தோக்கலாம், நாளைக்கு ஒருவேளை தோக்கலாம். விசுவாசன நீ எழுந்து நட. நீ போய்கிட்டே இரு. நீ படுத்துக்கிடாத, சோர்ந்து போய் இருக்காத. இதுல பரிசுத்த வாழ்க்கையில சாத்தான ஒன்னால முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கோதுமையை சுளகுல போட்டு என்ன செய்யறது, புடைக்கிறதுக்கு சாத்தா என்ன தெரியுமா செய்யறான்? உத்தரவு கேட்டுக்கொண்டா. இப்படிப்பட்ட புடைப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எனக்காக ஒருவர் என்ன தெரியுமா செய்றாரு? பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக ஜெபிக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், என்னுடைய வலிகளையும், நான் எடுக்கிற பிரயாசங்களையும், நான் பாவத்தை எதிர்த்து செயல்படுகிற அந்த போராட்டங்களையும் என் தேவன் எனக்கு என்ன தெரியுமா செய்றாரு? என்னுடைய பலம் என்ன தேவனுக்கு தெரியும். அப்ப எனக்காக ஒருவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? ஜெபிக்கிறார். 1 யோவான் 2:1 வாசிக்கும் போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை எழுதுறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவேளை நீ தவறியோ பாவத்துல விழுந்துட்டியா, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் நீ மனம் திரும்புகிற நேரத்தில், அதை குறித்து மனசாபப்படுகிற நேரத்துல அவர் என்ன தெரியுமா செய்யற? உலகம் என்ன விஷயங்களாலும் பேசலாம், ஆனா உனக்காக ஒருத்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? பிதாவினிடத்துல நான் சரியான மனம் திரும்புதல், மனசாபத்தோடு மனம் திரும்புகிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழக்கூடிய பிள்ளைகளுடைய இலக்கு என்னவென்றால், பரிசுத்தத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர், அதனால் நீங்க பரிசுத்தமாக இருங்க. அதுல வருகிற சந்திக்கிற சவால்களில் சோர்ந்து போகண்டா. சாத்தான் சொல்லுவான், வீழ்ச்சிகளிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எழுச்சியை கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார்.